ஏமா பயங்கர மழையில் நனைஞ்சிட்டு வந்துட்டு தலையை கூட தோட்டம் வேப்பங்கொட்டையை நோடிட்டு கொண்டுக்கிறேன். ஆமா, இது நேற்று அத்தனை வாடுபட்டு கழுவி எல்லாம் உணர்வுக்கு இல்லாதெல்லாம் மழை மோடம் போட்டு கிடக்குது. பூசம் பிடிச்சி போச்சுன்னா எல்லாம் ஏதோ நாய் போயிருமேன்னு எடுத்து விரிச்சு காத்தோடையினால் வைக்கலாம். அப்புறம் இதில் இந்த ஒவ்வொரு குச்சி கோலெல்லாம் கிடக்குது வேறு அந்த வேப்பங்குச்சிக்கு. ஆனால் வேப்பங்கொட்டை ஒவ்வொன்றும் பெருசு பெருசாக இருக்க மாட்டேங்குது. சூப்பரான வேப்பங்கொட்டை, அது நம்ம மரத்து பழம்ல. ஆமாங்கிற வருஷம் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிற பக்கம் தான் வந்து சாயந்தரம் போய் ஈவினிங் டைமில் பொறுக்கிட்டு வருவாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம மரத்துலேயே இவ்வளவு பழம் இருந்துச்சு, டெய்லி விழுகுது பழம். இன்னும் நிறைய பழம் வேஸ்ட்டாக போச்சு. வருஷம் பொறுக்கவே இல்லைச்சாமி வேப்பங்கொட்டை பொறுக்கி. எப்போ நான் எந்த காலத்தில் வேப்பங்கொட்டை நான் 10வது படிக்கும் போது 6வது படிக்கும் போதெல்லாம் டெய்லியும் போய் காலையில் எழுந்திரிச்சோன்னா இவ்வளோ பெரிய இதில் தானே வட்டக்கூடை சிம்பு வட்டக்கூடை இருக்கும்ல, அதுல ஒரு வட்டக்கூடை வழியே பொறிக்காந்து வச்சுட்டு ஸ்கூலுக்கே போவேன். அப்புறம் அதுக்கப்புறம் போன வருஷம் பொறிக்க போட்டீங்களா? போன வருஷம் மட்டும்தான் பொறுக்கி இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட வருஷமெல்லாம் பொறுக்க மாட்டாங்க. போன வருஷம் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஆடு மேய்க்கிற பக்கம் லைனா மரத்துல ரொம்ப சட்டர காய்ச்சி கிடந்துச்சு. அதையுமே நான் கண்டுக்கல. குஞ்சு போய் மழைக்காயத்தை எடுத்துட்டு பொறுக்கிற மாதிரி பில்டப் பண்ணி ஏன்னா வேப்பங்கொட்டை பொறுக்கு போட்டுருச்சு சாமி. தெரியும், நான் கூட ஒரு டைம் ஆடு மேய்க்க போயிட்டு பொறுக்கலையாமா, பொறுக்கிட்டு வந்து வைக்கலையா? அப்புறம் இங்க ஆயா வீட்டுக்கிட்டு இருக்கிற மரத்துல நீ பொறுக்கிட்டு இருந்த அதைத்தான் வெட்டி சாய்ச்சிட்டாங்க பிள்ளை. அது இல்லை. அப்புறம் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் போறக்கும் நேரம் இல்லை, வேப்பங்காய் யாரும் விட்டும் வைக்கிறது இல்லை. எல்லாம் வருஷம் இதே வேலையை செய்யறதுனால எங்களுக்கெல்லாம் சிக்கிறது இல்லை. அதனால இதை தான் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், அது ஒரு வாரம் ஃபுல்லாக பொறுக்கிறது இல்லை. நான் ஏதாவது ஒரு நாளைக்கு பொறுக்கி வச்சிருவேன், அப்புறம் மறந்துடுவேன். ஒரு வாரம்லாம் பொறுக்காம அப்படியே கிடந்துச்சுன்னா அந்த வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை பொறுக்கி சுத்த முடியாது. பூரம் பொறுக்காத கொட்டைங்க நண்பர்களே. ஆனால் முளைச்சதெல்லாம் பாதி முளைச்சி போச்சுங்க. ஈரம் பட்டு தண்ணியே அப்புறம் தென்னாலும் தண்ணீரே வதியாக நிற்கிது. பைப்பு 3 பக்கம் போட்டிருக்கிறாங்க. ஆடும் வேற கட்டி வச்சிருக்கிறோமா, அதுவும் வந்து எல்லாம் இது பண்ணி முளைச்சா செடியே வந்துருச்சு நிறைய. எதை இருக்கிறது தப்பி அந்த மரத்தை வெட்டலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். வேறு வீட்டுக்குள்ள போயிரு அங்கே எங்கேட்டானா விட்டு அந்த ஒரு மட்டும் பெருசா ஆயிடுச்சு அந்த செடி. கண்ணா பின்னான்னு பெருசா வந்துருச்சு. அது என்னங்க வாதும் சரியில்லை, இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு படுத்துட்டு அதை பூரா அரைக்கி விட்டு குட்டானா இப்படி குமர தலையர் மாதிரி பண்ணணும் பாப்பா. இல்லைன்னா கசகசன்னு இருக்குது. அது எங்கெங்கயோ நேரா போயிட்டு இருக்குது ஒரு மாதிரி ரொம்ப நீளமா. அப்புறம் இன்னொன்னு தலையில இடிக்கிற மாதிரி இப்ப நடந்தே போக முடியாது, அந்த மாதிரி கீழே தனுவலா போயிட்டு இருக்குது. தலையிலயும் இடிச்சுங்க நிறைய தடவை. எனக்கு திமீர் இடிக்கிறது, நான் பாட்டு போயிருவேன் நெடுன்னு. அதான் பார்த்து தட்டி விடுற மாதிரி எனக்கு தட்டிகிட்டே இருக்குதுங்க அந்த வேப்பங்கொம்பு. அதுங்க நம்ம மரத்தில் பறிச்ச வேப்பம்பழம், அதை வந்து க்ளீன் பண்ணி இப்போ வேப்பங்கொட்டையாக்கியாச்சு. நான் வந்தோடனே அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, வந்தோடனே நம்ம வீட்டு வேலை செஞ்சுதான் ஆகணும். இதையெல்லாம் பொறுக்காது விட்டு நேற்று அத்தனை வாடுபட்டு அலசி போட்டோம். அப்புறம் பார்த்தா காய வைக்கிறதுக்கு இல்லாத மழை தூரலுங்க. நல்ல வேலை தின்ன மேலே இருந்துச்சு. இங்கே பாருங்க இன்னைக்கு சக்கையான மழை. அப்புறம் இன்னைக்கு மழை பெய்யுது, எல்லாம் வதியாயி நேத்தே லட்சுமி கட்ட முடியல இந்த இடத்துல. இன்னைக்கு என்ன பண்ணுவோமா அங்கே வாரு அந்த நேரம் தான் கட்டணும் இன்னைக்கு அந்த பக்கம். ஆமாம், சரி டீ கொதிச்சிருச்சு, டீ குடிக்கலாமா? மழை ஏறதுக்கு டீ குடிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மழையில பயங்கரமா நினைச்சிட்டு வந்துட்டு நான் இன்னைக்கு தண்ணீர் பந்தல்ல இருந்தே மழை, அங்கேயே மழை பெஞ்சிட்டே இருக்குது. நீ வெயிட் பண்ணி வந்துருந்துருக்கலாம். ஆனால் டக்குன்னு நின்று வச்சு வீட்டுக்கு வந்தோடனே மழை. வீட்டுக்கு வந்தோடனே நிற்கிது. நானும் ஒவ்வொரு டைம் எல்லாம் பார்த்தா பிடிச்சிட்டு ஊற்றிட்டே இருக்குது. அப்படி வந்துட்டு என்ன பண்ணுறது? ஆடு மாடு வேறு மேய்க்கணும், இல்லைன்னா 6 மணி வரைக்கும் கூட அங்கேயே கொந்துக்கலாம். ஆடு மாடு நீ ஈரத்தில் ஒன்றுமே மேயாது பாப்பா. ஆமாம், என்ன பாவமா இருக்கு. கொஞ்சமா காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது பாருங்க. ஆமாங்க நண்பர்களே, இது ஒரு 30 ரூபாய்க்கு எந்த பேபி ஸ்கூல் டீச்சரும் உலகத்துல பொறுக்கி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்க மரத்துலயும் பொறுக்கிறதுனால என்ன பண்றது?